எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ அதை பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்லேருந்து கெஸ்ட் எப்படி வெளில வருதுன்னு T1ல் A2லேருந்து வெளில வரவங்க இந்த கேட்டு A2லேருந்து எக்ஸிட் ஆகுங்க. T1லேருந்து வெளில வரவங்க அவங்க எப்படி வெளில வரணும்னா T1லேருந்து வெளில வந்துட்டு இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களோட ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேரிகேட் வரும். இந்த ஸ்ட்ரைட் பார்த்தீங்கன்னா அந்த பேரிகேட் ஒரு லெஃப்ட் சைட் ஃபுல்லாக லாக் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. இந்த பேரிகேடை ஒட்டி நேராக போனீங்கன்னா அங்கே லாஸ்ட்டில் ஒரு ப்ளூ கலர் போர்டு ஒன்று தெரியும். பேரிகேட் அங்கே தான் முடியும் சரிங்களா. இந்த லாஸ்ட்டில் ஜூம் போகிறோம்ல அந்த ப்ளூ கலர் போர்டு கிட்ட நீங்கள் அப்படியே லெஃப்ட் எடுத்து வந்தீங்கன்னா இந்த பில்லருக்கு இந்த பக்கம் வந்துடுவீங்க சரிங்களா. இங்கே வந்தீங்கன்னா பில்லருக்கு இந்த பக்கம் வந்தீங்கன்னா இங்கே வந்து பேட்ரி கார் அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் இதை பேட்ரி காரை பிடிச்சி தான் ஏர் வெஸ்ட் பிக்கப் பாயிண்ட்டுக்கு வருவீங்க. இந்த பக்கம் வந்தீங்கன்னா அந்த பேரிகேட் முடிகிற இடத்துல இப்படிக்கா வந்தீங்கன்னா கொஞ்சம் அந்த லாங் ஷாட்டில் இருங்க. நான் இப்போ ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அங்கே தான் வந்து பேட்ரி வெஹிக்கிள்ஸ் நின்றுட்டுருக்கும். ஒரு லைன் நிற்கும். லைனில் நின்று அப்படியே பேட்ரி வெஹிக்கிளில் ஏறினீங்கன்னா ஏரோ வெஸ்ட்டில் கொண்டு போய் உங்களை ட்ராப் பண்ணுவாங்க. கொஞ்சம் இருங்க காட்டுறேன். கொஞ்சம் நல்லா பார்த்தீங்கன்னா அது பக்கத்தில் வந்து அந்த எல்லோ கலர் போர்டு இருக்குல்ல அது வந்து வீல் சேரில் தள்ளிட்டு வரீங்கன்னா அங்கே நிப்பாட்டிட்டு அங்கே ஒரு சூப்பர்வைசர் இருப்பாங்க. அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா எல்லோ டாக்ஸி உள்ளே வரதுக்கு அலோவ் பண்ணுவாங்க சரிங்களா. இது வந்து கியூ நிற்கிறதுல அது இருக்குல்ல பேட்ரி கேஸ் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அந்த பேட்ரி கேஸ் பிடிச்சி தான் உங்களை பிக்கப் பாயிண்டில் ட்ராப் பண்ணுவாங்க. அங்கேருந்து நீங்கள் லிஃப்ட் ஏறி செகண்ட் ஃப்ளோரில் போய் ஏறிக்கலாம். அதே மாதிரி இந்த இடம் அந்த ஜூம் பண்ணி காட்டுறீங்களா இந்த இடம் வந்து நீங்கள் வந்து வீல் சேரில் தள்ளிட்டு வரீங்கன்னா இங்கே இருந்துட்டு இங்கே யாராவது கிரவுண்ட் ஸ்டாஃப் இருப்பாங்க. அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அவங்க வந்து கேட்டில் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. கேட்டில் இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அப்போ தான் எல்லோ போர்ட்ஸ் வந்து உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. மற்றபடி எல்லோ போர்டு எங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஃபுல்லாக ஒயிட் போர்ட் ப்ரைவேட் கார்ஸ் மட்டும் தான் நிற்கும். இது நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் சரிங்களா. ஸோ கஸ்டமர்ஸ் வெளில வரும்போது ஈஸியாக இப்படி தான் வெளியில் வந்துடுது. T1லேருந்து இது தெளிவாக பார்த்துக்கணும். T1 டெர்மினல்லேருந்து வேறு கேட் நம்பர் மாறும். நீங்கள் அந்த T1 A2 கேட் வெளில எக்ஸிட் ஆனீங்கன்னா இப்படி தான் நீங்கள் வந்து பிக்கப் பாயிண்டில் வந்து ஏறுற மாதிரி இருக்கும். உங்களோட டாக்ஸி அங்கே அவைலபிளாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி நீங்கள் கேட்டில் இன்ஃபார்ம் பண்ணால் தான் உள்ளே வந்து டாக்ஸி வந்து பிக்கப் பண்ண முடியும். ஆஸ் இட் இஸ் மினிமம் இப்போ ஃபேர்லாம் ஏற்றிட்டாங்க. இங்கே மேலே வெள்ளை கலரில் எதிர்க்க தெரியுது பார்த்தீங்களா சின்ன சின்ன தூண் இது மாதிரி அங்கே தான் முதல்ல பிக்கப் பாயிண்ட் இருந்தது. இவங்க ஒன்றும் ரெடி பண்ணவே இல்லை. அவங்க மால் வந்து டெவலப் பண்ணிவிட்டு அதுக்கு ப்ரமோஷன் வீடியோலாம் போடுவாங்க. இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் வீடியோ போட மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ பார்த்துருக்கேன். வீடியோ சம்மந்தமாக எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு ஒரு சேனலில் உங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷன் வீடியோ வேணுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ ஃப்ரெஷ்ஷாக போட்டுடலாம். நல்லா தெளிவாக பார்த்துங்க A2 கேட். ஓகே.